Hello children. இன்னைக்கு exercise 4.2 sum number 5 பார்க்க போறோம். Rhombus PQRB is inscribed in triangle ABC such that angle B is one of its angle. PQ and R lie on AB, AC and BC respectively. If AB equal to 12 cm and BC equal to 6 cm, find the sides PQ, RB of the rhombus. So first வந்து rhombus na என்ன அப்படினு பார்த்தோம்னா rhombusல வந்து all sides equal இருக்கும். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ABC அப்படிங்கற ட்ரையாங்கிளுக்குள்ள PQRB அப்படிங்கற ஒரு rhombus வந்து inscribed ஆயிருக்கு. inscribedனா அதோட சைட்ஸை டச் பண்ணி வந்திருக்கு அப்படினு அர்த்தம். அதாவது ABC அப்படிங்கற ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு rhombus இருக்குன்னு சொல்றாங்க. PQRB. சோ PQRB அப்படிங்கிறது ஒரு rhombus அப்படினு சொல்லிருக்காங்க. அதுல ஒரு ஆங்கிள், அந்த rhombusோட ஒரு ஆங்கிள் வந்து B. அந்த ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிளும் rhombusோட ஒரு ஆங்கிளும் இருக்கு அப்படினு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? P, Q and R lie on AB, AC and BC. ஸோ P வந்து AB ல இருக்கு, Q வந்து AC ல இருக்கு, R வந்து BC ல இருக்கு ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு, செகண்ட் இதுக்கு, தேர்ட் இதுக்குன்னு அர்த்தம். ஸோ P வந்து AB ல இருக்கு, Q வந்து AC ல இருக்கு. ஸோ AC ல Q இருக்கு, R வந்து BC ல இருக்கு. ஸோ இந்த சைடில் R இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பிக்சர் வரைஞ்சிருச்சு. இஃப் AB ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஸோ ஏபியோட ஃபுல் வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் BC இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கே BC வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சைட்ஸ் PQ அண்ட் RB. ஸோ இந்த ராம்பஸோட ரெண்டு சைட்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ராம்பஸில் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எல்லா சைட்ஸ் PQ, QR, RB, PB. ஸோ எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு சைடை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சைடுமே எக்ஸ் தான். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிமிலாரிட்டி ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா ABC அப்படிங்கிற ஃபுல் பெரிய ட்ரையாங்கிளும் QRC அப்படிங்கிற இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணி தான் நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி வந்து சிமிலர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே C அப்படிங்கிற ஆங்கிள் வந்து காமனாக இருக்கு இல்லையா? QRCலையும் C இருக்குது, ABCலையும் C இருக்குது. ஸோ ஆங்கிள் C இஸ் காமன். ஓகே, அதே போல் இப்போ ராம்பஸில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஸோ QR இஸ் பேரலல் டு PB. ஸோ PB பேரலல் அப்படின்னா QR இஸ் பேரலல் டு AB அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதில் AC வந்து டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆங்கிள் ஏவும் இந்த ஆங்கிள் CQRும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அது வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ ABC ட்ரையாங்கிளுக்கு வந்து இந்த ஆங்கிள் A இல்லை CAB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் CQR. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைட்ஸுங்கிறதுனால அது ரெண்டும் ஈக்குவல். இப்போ இது ஒரு ஆங்கிள் கிடச்சிருக்கு, இது ஒரு ஆங்கிள்னு சொல்லும்போது AA க்ரைட்டீரியா படி ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர். ஸோ ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் QRC. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து அதோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ AB இஸ் ஈக்குவல் டு QR. ஸோ AB பை QR is equal to BC by RC. BC by RC is equal to AC by QC. AC by QC. ஓகே, இப்போ இதில் நம்ம வேல்யூஸ் நம்ம பார்க்கும்போது AB by QR, AB by QR. ஸோ AB அப்படின்னு சொல்லும்போது 12 by QR வந்து X. ஸோ 12 by X is equal to BC வந்து ஸோ இங்கே BC வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ 6 பை RC அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த 6லேருந்து இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ணுறது தான் நமக்கு இங்கே RCயாக கிடைக்கும் இல்லையா? ஸோ 6 மைனஸ் எக்ஸ் தான் RC. ஸோ 6 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ACயும் தெரியாது நமக்கு, QCயும் தெரியாது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இது ரெண்டையும் யூஸ் பண்ணியே நம்மளால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 12 into 6 minus x is equal to 6 into x. இப்போ 12 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 72 minus 12x is equal to 6x. So
ஸோ 72 மைனஸ் 12x ஈக்குவல் டு 6x இருக்கு இல்லையா, இந்த 12x அந்த சைடு போச்சுன்னா 72 இஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 12xன்னு மாறும். ஸோ மைனஸ் 12x வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 12x மாறுது. ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 18x இஸ் ஈக்குவல் டு 72. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 72. ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. x இஸ் ஈக்குவல் டு 4 தான் நமக்கு ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து PQRB ரெண்டுமே எக்ஸோட வேல்யூ தான். ஸோ ஆன்சர் வந்து PQ is equal to RB is equal to 4 centimeter. ஸோ ரெண்டுமே 4 centimeters தான். That's all. Thanks for watching, children.